தினம் வாழ வருவாயே திருநாயகா. தமிழாள் உன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா. வரம் தருவாயே உருவாயவா. துன்பங்கள் கனையாக வரும்போது துணையாகி இணையாழ்வா. சூழும் துன்பங்கள் கனையாக வரும்போது துணையாகி இணையாழ்வா. மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு குணமாக்க வருவாயப்பா. என்னை உணவாக்கி அருள்வாயப்பா. தமிழாள் உன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையிலிருந்து தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றேன். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். இயல் 3, இறை திருவசனங்கள் 1 முதல் 6 மற்றும் 9 முதல் 12 முடிய. அந்நாட்களில் மோசே மிதியானின் அர்ச்சகராகிய தம் மாமனார் இத்ரோவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார். அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலை நிலத்தின் மேற்றிசையாக ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஓரேபை வந்தடைந்தார். அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார். அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அம்முட்புதர் தீந்து போகவில்லை. ஏன் முட்புதர் தீந்து போகவில்லை? இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அக்கம் பக்கமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார். அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார். மோசே மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவிலிருந்து அவரை அழைக்க அவர் இதோ நான் என்றார். அவர் இங்கே அணுகி வராதே, உன் பாதங்களிலிருந்து மிதி அடிகளை அகற்றிவிட்டு, ஏனெனில் நீர் நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடம் புனித நிலம் என்றார். மேலும் அவர் மூதாதையரின் கடவுள், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்றுரைத்தார். மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார். அப்போது இதோ இஸ்ரேல் மக்களின் அழுக்குரல் என்னை எட்டியுள்ளது. மேலும் எகிப்தியர் அவர்களுக்கு இழைக்கும் கொடுமைகளையும் கண்டு உள்ளேன். எனவே இப்போதே போ, இஸ்ரேல் இனத்தவராகிய என் மக்களை எகிப்திலிருந்து நடத்தி செல்வதற்காக நான் உன்னை பார்வோனிடம் அனுப்புகின்றேன். மோசே கடவுளிடம், பார்வோனிடம் செல்வதற்கும் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து போவதற்கும் நான் யார் என்றார். அப்போது கடவுள், நான் உன்னோடு இருப்பேன். மேலும் இம்மக்களை எகிப்திலிருந்து அழைத்து செல்லும்போது நீங்கள் இம்மலையில் கடவுளை வழிபடுவீர்கள். நானே உன்னை அனுப்பினேன் என்பதற்கு அடையாளம் இதுவே என்று உரைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல்கள் 103. உங்கள் பதிலுரை. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். 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 என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே.
ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொழிய நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை, ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார். அவர் தம் வழிகளை மோசேவுக்கு வெளிப்படுத்தினார். அவர் தம் செயல்களை இஸ்ரேல் மக்கள் காணும்படி செய்தார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 11 இறை சொற்றொடர்கள் 25 முதல் 27 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் துன்பத்தை கண்டு கடவுள் விலகி நிற்பவர் அல்ல. நம்முடைய கூக்குரலை கேட்டு நமக்கு செவி கொடுக்கும் கடவுளாக நம் கடவுள் இருக்கிறார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு மிகவும் தெளிவாக எடுத்து காட்டுகிறது. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, தான் தேர்ந்து கொண்ட மக்கள் எகிப்து நாட்டில் அடிமைகளாக இருக்கின்ற அவர்களை, அவர்களுடைய கூக்குரலை கேட்டு அவர்கள் படுகின்ற துன்பத்தை கண்டு அவர்களை வழிநடத்த, அவர்களை அடிமைத்தலையிலிருந்து விடுவிக்க ஆண்டவர் மோசேயை அழைக்கின்ற அந்த நிகழ்வை இன்றைய நாளில் நாம் முதல் வாசகமாக வாசிக்க கேட்டோம். தன்னுடைய மக்களுடைய துன்பத்தை கண்டு இறங்கி வருகின்ற கடவுளாக நம் கடவுள் இருக்கின்றார். அவர்களை வழிநடத்த மோசேயை ஒரு கருவியாக கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அப்படி தேர்ந்தெடுத்த அவரை கடவுள் அழைக்கின்ற பொழுது அவர், நான் பார்வோனாகிய மன்னனிடம் சென்று அவர்களை விடுவித்து வர நான் யார்? நான் ஒரு சாதாரண ஆடு மேய்ப்பவன் என்பதை உணர்ந்திருந்த அவர், என்னால் எல்லாம் அங்கு சென்று மன்னனிடம் பேசி அவர்களை விடுவிக்க முடியாது. காரணம், இந்த மோசேதான் பார்வோனுக்கு பயந்து அந்த நாட்டிலிருந்து ஓடி வந்தவராக இருந்தவர். ஆக அப்படிப்பட்ட ஒரு மனிதரையே கடவுள் தன்னுடைய மக்களை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வர அவரை அழைக்கின்ற பொழுது அவர் சற்று தயங்குகிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆனால் கடவுள் சாதாரண மக்களைத்தான் தன்னுடைய பணிக்காக, தன்னுடைய மக்களை விடுவிப்பதற்காக, தன்னுடைய மக்களுடைய துன்பங்களிலிருந்து அவர்களை வழிநடத்த சாதாரண மக்களை தேர்ந்து கொள்கிறார் என்பதற்கு மோசேயை விட சிறந்த எடுத்துக்காட்டு நமக்கு தேவையில்லை. இயேசுவில் பிரியமானவர்களே, ஆக கடவுள் அவர்களை வழிநடத்த மோசேயை தேர்ந்தெடுத்திருக்கிறார். தன்னுடைய மக்களுடைய துன்பங்களை கண்டு இறங்கி வருகிறவராக இருக்கிறார் என்பதை முதல் வாசகம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. இன்றைய நற்செய்தியிலும் நாம் பார்க்கிறோம், இயேசு சட்டத்தை நன்றாக அறிந்திருந்தவர்கள். நாங்கள் தான் சட்டத்திற்கு பாதுகாப்பு, மறைநூலை விரக்கி கூறுவதற்கு எங்களுக்குத்தான் கடவுள் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்றெல்லாம் தம்பட்டம் அடித்து கொண்டிருந்தவர்களை நோக்கி இயேசு கூறுகிறார். மத்தேயு நற்செய்தி 7வது இயலில் இவ்வாறு கூறுகிறார், வெளிவேடக்காரரே, உங்களை பற்றி பொருத்தமாகவே எசாயா இறைவாக்கு உரைத்திருக்கிறார். அவர், இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகிறார்கள், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கின்றது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, இதோ இப்படிப்பட்ட மக்களை பார்த்து சாடுகிற கடவுள் அவர்கள். மேலும் மத்தேயு நற்செய்தி 23வது இயலில் நாம் எடுத்து வாசித்து பார்த்தால் தெரியும், இந்த வெளிவேடக்காரரையும் மறைநூல் அறிஞரையும் பரிசேயர்களையும் இயேசு வெகுவாக சாடுகிறார் என்று பார்க்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 23வது இயல் 14வது இறைவார்த்தையில், வெளிவேடக்காரரே, நீங்கள் கைம்பெண்களுடைய வீடுகளை பிடுங்கிக் கொள்கிறீர்கள், குருட்டு வழிகாட்டிகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் நீதி, இரக்கம், நம்பிக்கை இவற்றிலெல்லாம் விடுத்து நீங்கள் பல்வேறு கெட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும், நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளாக இருக்கிறீர்கள், விரியன் பாம்பு குட்டிகளாக இருக்கிறீர்கள் என்று அந்த அதிகாரம் முழுவதுமே ஆண்டவராகிய இயேசு இந்த வெளிவேடக்காரர்களை, இந்த ஞானிகளையும் அறிஞர்களையும் பார்த்து அவர்களை சாடுவதாக நாம் பார்க்கிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலும் பல வேளைகளில் நாம் பார்க்கின்றோம், நம்மையே நாம் மூடியவர்களாக இருக்கின்ற பொழுது, கடவுளுடைய அருளுக்கும் ஆசீருக்கும் நம்மையே நாம் ஒப்பு கொடுக்காதவர்களாக இருக்கின்ற பொழுது, பல வேளைகளில் இந்த ஞானிகளைப் போலவும் அறிஞர்களைப் போலவும் நாமும் மாறிவிடுகிறோம் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. தினந்தோறும் நாம் கோவிலுக்கு வருகின்றோம், நாம் திருவிவிலியத்தை வாசிக்கின்றோம், ஆனால் அதன்படி நாம் நடக்காத போது நாமும் ஞானிகளிலும் அறிஞர்களிலும் ஒருவராக மாறிவிடுகிறோம் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இயேசுவில் பிரியமானவர்களே, காரணம், பல வேளைகளில் நான் பல இடங்களில் பார்த்ததுண்டு, யார் ஒருவர் நான் தான் இந்த கோவிலுக்கு எல்லாம், நான் தான் இந்த ஊருக்கு எல்லாம் என்று சொல்லுகிறவர்கள் தான் இந்த கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்கிறவர்களாக, பிறருடைய உழைப்பை சுரண்டி அதில் தன்னுடைய பிழைப்பை நடத்துகிறவர்களாக,
இதோ பிறரை ஏமாற்றி பிழைப்பவர்களாக, இதோ நான் இந்த ஊருக்கு முக்கியமானவர், இந்த இடத்திற்கு இந்த பங்கிற்கு என்னால் இல்லாமல் அணுவும் அசையாது என்று சொல்லிக் கொள்கின்ற ஒவ்வொரு நபர்களும் தான் இந்த ஞானிகளாகவும் அறிஞர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் கடவுள் ஒருபோதும் அப்படிப்பட்ட நபர்களை தேர்ந்து கொள்வது இல்லை என்பதை இன்றைய வார்த்தை வழிபாடு நமக்கு மிகவும் அழகாக கற்றுக் கொடுக்கின்றது. மாறாக இதோ அன்னை மரியாளையும் திருமுழுக்கு யோவானையும் நாம் எடுத்துக்கொள்வோமே. இந்த மறைநூல் அறிஞர்களும் சதுசேயர்களும் பரிசேயர்களும் அறிந்து கொள்ள வேண்டிய, மறைநூல் அனைத்தையும் கற்றுத்தேர்ந்த இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒவ்வொன்றையுமே சாதாரண வாழ்க்கை வாழ்ந்த அன்னை மரியாள் அனைத்தையும் உணர்ந்து கொண்டார். ஆண்டவருடைய வெளிப்பாடை அவர் புரிந்து கொண்டார். இதோ திருமுழுக்கு யோவான் தான் யாருக்கு முன்னோடியாக வந்தேன் என்பதை அழகாக உணர்ந்திருந்தார். எனவே இயேசுவை அவர்கள் கண்டுகொண்டார்கள். நான் இந்த குழந்தைகள் இடத்தில் வைத்து பார்ப்பது திருமுழுக்கு யோவானும் அன்னை மரியாளையும் நான் ஒப்பிட ஆசைப்படுகிறேன் இயேசுவில் பிரியமானவர்களே. எனவே நம்முடைய வாழ்வில் நாம் சிந்தித்து பார்ப்போம். இதோ திருமுழுக்கு யோவான் தனக்கு கொடுக்கப்பட்ட கடவுள் கொடுத்த பணியை மிகவும் தெளிவாக ஆற்றினார். அவர் இயேசுவுக்கான முன்னோடியாக இருந்து அவருடைய பாதைகளை செம்மையாக தயாரித்தார். எனவே இயேசு வந்த பொழுது அவருக்கான இடத்தை விட்டுவிட்டு அவர் அப்படியே விலகி கொண்டார். ஒருவேளை அவர் நினைத்திருந்தால் நான் தான் இயேசு என்று சொல்லி அவருடைய இடத்தை அவர் பிடித்திருக்க கூடும் இயேசுவில் பிரியமானவர்களே. ஆனால் தன்னுடைய நிலை அறிந்து தான் எதற்காக அனுப்பப்பட்டேன் என்பதை உணர்ந்து இயேசு யார் என்பதை இவர் கண்டுகொண்டார். எனவே அவரை உலகிற்கு பறைசாற்றியவராக திருமுழுக்கு யோவான் இருந்தார் இயேசுவில் பிரியமானவர்களே. இதோ சாதாரண ஒரு வாழ்வு வாழ்ந்தவர் தான் நம்முடைய அன்னை மரியாளும். ஆண்டவர் அவரை அணுகிய போது நான் ஆண்டவரின் அடிமை ஆம் என சொல்லி அத்துணை வேதனைகளையும் தன்னுடைய வாழ்வில் வந்த அத்துணை துன்பங்களையும் கடவுளுடைய திட்டத்திற்காக தன்னையே கையளித்தார். எனவே அவர் இன்றும் போற்றப்படுகிறார். காரணம், இவர்கள் எல்லோருமே மெத்த படித்த மேதாவிகள் அல்ல, பணக்காரர்கள் அல்ல, மாறாக தங்களுடைய வாழ்க்கையை சாதாரணமாக நடத்தி கொண்டிருந்தவர்கள் இயேசுவில் பிரியமானவர்களே. அப்படி என்றால் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இயேசு ஒருபோதும் தன்னை வெளிப்படுத்த மாட்டாரா? ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இதுதான் நிலைமையா? நாங்கள் இந்த சமூகத்தில் அந்தஸ்தோடு வாழ்ந்தால் கடவுள் எங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாரா என்றால் அப்படி அல்ல இயேசுவில் பிரியமானவர்களே. நீங்கள் எப்போது நீதியோடும் நேர்மையோடும் இருக்கிறீர்களோ, எப்பொழுது ஏழைகளுக்கு இரக்கம் காட்டுகிறீர்களோ, இரக்கம், பரிவு, கருணை இவை அனைத்தும் உங்களது தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் இருக்கிறதோ, கண்டிப்பாக கடவுள் உங்களை ஒரு நாளும் கைவிட்டு விட மாட்டார் என்பதற்கு யோபுவின் வாழ்வு நமக்கு மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது இயேசுவில் பிரியமானவர்களே. யோபுவை போல நமக்கு மிகப்பெரிய செல்வந்தர் திருவிவிலியத்தில் ஒருவரும் காணப்படவில்லை. ஆபிரகாமை போல ஒரு செல்வந்தர் திருவிவிலியத்தில் காணப்படவில்லை. ஆனால் அவர்களை எல்லாம் கடவுள் ஆசீர்வதித்தார் என்றால் அவர்கள் இரக்கத்தோடு இருந்தார்கள், நீதியோடு இருந்தார்கள், அவர்களையும் கடவுள் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கின்றோம். இதோ இன்று நீங்களும் நானும் அத்தகைய வாழ்வு வாழ நீதியோடும் நேர்மையோடும் வாழ்கின்ற பொழுது, நாம் சாதாரணவர்களாக இருக்கின்ற பொழுது கடவுள் நம்மையும் கண்ணோக்குவார். நாம் நம்முடைய துன்பத்தில் கடவுளை கூப்பிடுகின்ற பொழுது, நம்முடைய துன்பத்தில் கடவுளை நோக்கி கூக்குரல் இடுகின்ற பொழுது நம்முடைய கண்ணீரை கண்டு கடவுள் நமக்கு இறங்குவார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை இயேசுவில் பிரியமானவர்களே. எனவே நம்முடைய வாழ்வை சற்று திருப்பி பார்ப்போம். நாம் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ்கிறோம் என்று, நாம் நம்மை எப்படிப்பட்டவர்களாக நினைத்து கொண்டிருக்கின்றோம். இதோ இயேசு கூறுகின்ற குழந்தைகளைப் போல குழந்தை மனம் படைத்தவர்களாக நாம் இருக்கின்றோமா? இல்லை ஞானிகளைப் போலவும் அறிவாளிகளைப் போலவும் நாம் இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். ஞானிகளைப் போலவும் அறிவாளிகளைப் போலவும் நாம் நம்மையே மூடியவர்களாக இருக்கின்ற பொழுது கடவுள் ஒரு நாளும் அவருடைய நமக்குடைய திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்த போவதில்லை. நாம் அவருடைய இறையாட்சியின் கருவியாக ஒரு நாளும் செயல்பட போவதில்லை என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை இயேசுவில் பிரியமானவர்களே. ஆனால் நாம் எப்பொழுது நம்மையே கடவுளிடம் ஒப்பு கொடுத்து அவருடைய திட்டத்திற்கு நம்மை கையளிக்கின்ற பொழுது கடவுள் நம்மையும் மிகப்பெரிய கருவியாக இந்த இறையாட்சி பணியை இம்மண்ணில் விதைக்க நம்மையும் ஒரு கருவியாக பயன்படுத்துவார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை இயேசுவில் பிரியமானவர்களே. கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற நாம் குழந்தைகளைப் போல வாழுவோம். நாம் சாதாரண மக்களாக வாழ்வோம். அப்பொழுது கடவுள் நம்முடைய துன்பத்தை கண்டு நம்மை விடுவிக்க
நாமும் பிறரை விடுவிக்க நமக்கு பல்வேறு ஆசீர்வாதங்களை வழங்குவார் என்ற ஆழமான நம்பிக்கையோடு தொடர்ந்து இக்கல்வாரி பலியில் இணைவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார். ஆமென். பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. சொந்தம் பந்தமும் எல்லாம் நீயே என சொல்லி வந்தேன், எந்தையும் என் தாயும் நீ என்றோ. என்னை கொடுத்தே. நிலையில்லா உலகினில் நிலைத்து நான் வாழ நிம்மதி இழந்து நின்றேன். பழியென தந்தவரே உனக்கு நான் இதை அளித்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவவும் உணவாக இவற்றை மாற்றியருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெழுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதுதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில்
எனக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. நம் உயிர்த்த ஆண்டவர் நமக்கு வழங்கிய அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எம்மே இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். தாழ்ச்சியோடும் கற்றுக்கொள்ளும் ஆர்வத்தோடும் இவரிடம் வருகின்ற பொழுது நம்மை அரவணைத்து கொள்ளும் அன்பு ஆண்டவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நீங்களும் நானும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்திலிருந்து வர நான் தகுதியற்றவன். ஆனது வார்த்தை மட்டும் சொல்லியிருடும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் என்னை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. நானே உலகின் ஒளி, நானே உலகின் வழி, நானே உயிரும் உயிர்ப்புமாய். நானே நல்லாய, நானே ஜீவனதி, நானே வாழ்வின் வானக உணவு. என்றானவா என்றானவா, இனில் ஒன்றாகவா. நானே உலகின் ஒளி, நானே உலகின் வழி, நானே உயிரும் உயிர்ப்புமாய். நானே நல்லாய, நானே ஜீவனதி, நானே வாழ்வின் வானக உணவு. என்றானவா என்றானவா, இனில் ஒன்றாகவா.
படைப்பதும் காப்பதும் பல நல வளங்கள வாழ்விப்பதும் உம் இறை உறவே. படைப்பதும் காப்பதும் பல நல வளங்கள் வாழ்விப்பதும் இறை உறவே. எழுவாய் இறைவா எனில் இயேசையா. எழுவாய் இறைவா எனில் இயேசையா. நானே உலகின் ஒளி நானே உலகின் வழி நானே உயிரும் உயிர்ப்புமாய். நானே நல்லாய் நானே ஜீவனதி நானே வாழ்வின் வானக உணவு. என்றானவா வென்றானவா எனில் ஒன்றானவா. மறைகின்ற பொழுதிலும் மலர்கின்ற உறவு நீ. கரைகின்ற வாழ்வில் காக்கின்ற கரங்கள் நீ. மறைகின்ற பொழுதிலும் மலர்கின்ற உறவனே. கரைகின்ற வாழ்வில் காக்கின்ற கரங்கள் நீ. திருவுடன் திரு ரத்தம் உடைபட வெளிப்பட புரிய வைத்தார் உணர வைத்தார். பிறவுடு திரு ரத்தம் உடைப்பட வெளிப்பட புரிய வைத்தாய் உம்மை உணர வைத்தாய். அன்பே அன்பே என் இயேசையா. அன்பே அன்பே என் இயேசையா. நானே உலகின் ஒளி நானே உலகின் வழி நானே உயிரும் உயிர்ப்புமாய். நானே நல்லாய் நானே ஜீவனதி நானே வாழ்வின் வானக உணவு. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தாழ்ச்சியோடும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் என்னும் எண்ணத்தோடும் வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் வழி தொடர்கின்றது.